ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 65. ஞான யோகம் அப்படிங்கிற அந்த ஞானத்தை உனக்கு மறுபடியும் சொல்ல போறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்துல முடிச்சிருந்தாரு. இதை கண்டினியூ பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. கிருஷ்ண உணர்வு என்ற அடிப்படையில் நாம் ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை மனசுக்குள்ள ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எல்லோருமே ஆட்டுவிப்பவன் ஈசன், ஈஸ்வரன். அவனுக்கு கண்ணன்னு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அப்போ அந்த பகவான் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கின்றான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏன் அப்படி நினைக்கணும்? பகவானே ஆடுபவனாகவும் நினைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆடுபவனும் அவனே, ஆட்டுபவனும் அவனே அப்படின்னு நினைச்சிடுங்க அப்படின்லாம் சொல்றது உண்டு. இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும். நான் என்னை ஆட்டுன்னு அந்த கண்ணனை நான் மறந்துட்டது போல மத்தவங்க எல்லாம் மறந்துருப்பாங்களா அப்படின்னு அந்த கொஸ்டின் வரும்போது, அந்த கொஸ்டினுக்கே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை ஆட்டுபவன் அவன் தானே. அவன் நீ அவனை மறந்திருக்கலாம், ஆனாலும் ஸ்டில் உன்னை ஆட்டுபவன் அவன் தானே. அதை நம்ம மறக்க முடியாது இல்லையா? அதனால அவரவருடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அவனை ஆட்டினாலும் ஆட்டுபவன் அவனே. ஒரு விஷயமே போதும் நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறதுக்கு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தன் என்ன அடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைச்சதுதான் ஈஸ்வரன் செயல்படுத்துவான் அப்படின்றப்போ, என் கர்மால அவங்ககிட்ட இருந்து நான் அடிபடணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அந்த செயல் ஈஸ்வரன் அக்ரி பண்ணி அதை செயல்படுத்துவான். இன்கேஸ் என் கர்மால எனக்கு அந்த மாதிரி அடி விழணும்னு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் என்னமா ஆனா அது நடக்காது. அப்ப நீ நினைத்ததெல்லாம் நடக்கிறதா அப்படின்னா இல்ல. ஈசனின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவன் தான் நீயும் மற்ற எல்லாருமே அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டா கூட, அவன் மோசமானவன், அவன் ஏதாவது என்ன பண்ணிடுவான், அவன் எதுவும் பண்ண முடியாதுடா உன்னை. அவன் என்ன நினைச்சாலும் அதற்கு பகவானின் அனுமதி இருந்தால் மட்டும் தானே பண்ண முடியும் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நீ வந்துட்டாலே போதுமே, ஆட்டோமேட்டிக்கா அது பகவானின் செயலாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்றது. ஒருத்தன் என்ன அடிக்கணும்னு நினைக்கிறான், அத பகவானுக்கு அனுமதி கொடுத்துட்டான். பகவான் அனுமதி கொடுத்து அடுத்த செகண்ட் அது பகவான் செயலா மாறிடுதா இல்லையா? அவனை அடிக்க வைக்கிறதே பகவான் அனுமதி இல்லாம முடியாதா இல்லையா என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீர்களேயானால் நீங்க யாரையுமே நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியம் வராது. அப்ப பகவான் என்ன ஏன் அடிக்க வைக்கிறான் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, என் ஞானத்தை மெருகேற்ற, எனது கர்மாவை குறைக்க என்று அது நல்ல விஷயமா தான் போய் முடிய போகுது இல்லையா? பகவான் சர்வ சக்திமான் பிளஸ் அன்பில் நிறைந்தவன், அன்பை உருக்கொண்டவன். அவன் நன்மைக்கு மட்டும்தான் செய்வான் தவிர என்ன பண்ணாலும் அவன் நன்மையை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். ஸோ ஹேவிங் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம என்ன பார்க்க சொல்றோம் அப்படின்னா, இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கண்ணனாகவே பார்த்து விடுங்கள் என்று நாம் சொன்னோம். சரியா? அப்போ எப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆறீங்களோ, அப்போதான் இந்த ஞானத்துக்குள்ள உங்களால வர முடியும் என்பதால் அந்த ஞான யோகத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ண உணர்வை மிக அழகாக இங்கே வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் வாயாலேயே நாம் கேட்போம். தேகத்துக்கு வெளிப்புறப்பட்டவையாகவும் உட்புறப்பட்டவையாகவும் நீ செய்யும் சர்வ வியாபாரங்களுக்கும் எங்கும் ஏதிலும் வியாபகனாயிருக்கும் என்னை விஷயமாக செய்து கொள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் கிருஷ்ணா ஃபீல் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, என் உள்ளும் புறமும் எங்கும் இருப்பது கண்ணா நீ அல்லவோ. அப்போ நீ உள்ளுக்குள்ள திங்க் பண்றது எனக்காக திங்க் பண்ண, நீ வெளியில செய்யறது எனக்காக திங்க் பண்ண, நீ என்ன தவிர வேற எதையுமே நீ நினைக்க கூடாது. எங்கும் இருப்பது நான் என்ற உணர்வோடு உன் உள்ளும் புறமும் எங்கும் நீ என்னை உத்தேசித்தவனாகவே செயல்பட வேண்டும். என்னையே நீ பார்க்க வேண்டும். என்னையே உள்ளும் புறமும் இருப்பதாக நீ நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார். சரியா? எங்கும் எதிலும் வியாபகனா இருக்கும் என்னை விஷயமாக செய்து கொள் அப்படின்ட்டார். வாயுவானது தன்னுடைய சர்வாங்கத்தாலும் ஆகாசத்தையே தழுவி இருப்பது போலே உன்னுடைய சர்வ கர்மங்களும் என் பிரீத்தியை உத்தேசித்ததாகவே இருக்க வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. காத்து அப்படிங்கிறது முழுமையா ஆகாயத்துல சர்வாங்கத்தாலும் தழுவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காத்து அப்படிங்கிறது ஹைலி எக்ஸ்பேண்டபிள் ஒரு விஷயம். அதை எவ்வளவு வேணா துருக்கியும் வைக்கலாம் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி. அதை விட்டீங்கன்னா அது அப்படியே ஃபுல் ஆகாயத்துக்கு அதை நிறைச்சுக்கும். அழகா எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே ஃபுல்லா அப்படியே போய் நிறைச்சுக்கும். ஒரு இடத்த விடாம அப்படியே நிறைச்சுக்கும். அந்த மாதிரி உன்னுடைய சர்வாங்கத்தாலும் நீ செய்கின்ற எல்லா கர்மமும் எனக்காகவே ஏற்பட வேண்டும். நீ எந்த ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அது என் கண்ணனுக்கு பிடிக்குமா என்று யோசிக்க வேண்டும். கண்ணனுக்காக செய்கிறேன், கண்ணனுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல பண்றேனா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு விதேன் உன்னுடைய மனசு
நான் ஒருவனே வசிக்கும் வீடாய் விட வேண்டும். அதாவது டோட்டலி யூ சுட் ஃபீல், எப்பயுமே என் கண்ணன் கண்ணன். கண்ணன் தவிர எதுவுமே நினைக்க கூடாது. எல்லா இடத்துலயும் கண்ணன் தான் இருக்கான்னு வேற பார்க்க சொல்லிட்டாங்க. வேற எதையும் நினைக்கவும் முடியாது இல்லைங்க. இருக்கிறதே 2 பேர் தானே. யாரு? அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்த பாடல்ல அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும்னு வரும். அது வாழ வேண்டும்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதுதான் ஃபேக்ட். அந்திப்பகல் கண்ணனின் அருகேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவனை தவிர இங்கு வேற எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு கிருஷ்ண உணர்வில் இருப்பதற்கு நமக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா எங்கும் கரண் சர்வ வியாபகனாக என்னையே பார்ப்பான்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் எப்போதும் என்னையே, ஏன்னா அவனை தவிர வேற யாரு இருக்கா சிந்திக்கிறதுக்கு என்று உன் மனசில் என்னையே சிந்திப்பவனாக நீ வைத்துக்கொள் அப்படிங்கிறார். மனசில் நான் ஒருவனே வசிக்கும் வீடாய் விட வேண்டும். வேற ஒண்ணு இருந்தா தானே வச்சுக்கிறது. ஏன் சம்பந்தமான விஷயங்களை கேட்பதினாலேயே உன் காது நிறைந்து போக வேண்டும். ஏன்னா டுவாலிட்டி எல்லாம் நான் வேற நீ வேறன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கேட்காத. எல்லாமே நான் தான், எல்லாமே கண்ணன் கண்ணன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா சாதுக்கள், அவங்க கிட்ட அவங்க பேச்சையே கேளு அப்படிங்கிறார். சோ உன் காது ஃபுல்லா என் பேச்சையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆத்ம ஞானத்தால் நிர்மலமாய் இருக்கும் சாதுக்கள் எவர்களோ அவர்கள் என்னுடைய உத்தமமான ரூபங்கள். விடப்புருஷர்கள் ஸ்ரீ சிவத்தின் ஃபர்ஸ்ட் இது டிக்ளேர் பண்ணிடுறாரு. அதாவது ஆத்ம சுவா தன்னுடைய நான் யார் என்று புரிந்து அல்லது கிருஷ்ணா ஃபீலில் ஆல்ரெடி நிறைந்து இருக்கின்றவர்கள், அனைத்தையும் ஒன்றாக காண்கின்றவர்கள் அல்லது முழுமையா ஒன்னஸ்கில்ல இருக்கிறவங்க. சரியா? இவங்க தான் சாதுக்கள். சாதுக்கள்னா வேற யாரும் இல்லை. சோ அந்த சாதுக்கள் என் சம்பந்தமான விஷயம். சரி, உன் காது ஆத்ம ஞானத்தால் நிர்மலமாயிருக்கும் சாதுக்கள் எவர்களோ அவர்கள் என்னுடைய உத்தமமான ரூபங்கள். எல்லாமே அவன் தான் சொல்லிட்டாருங்க. எல்லாமே நான் தான் அப்படின்னு எங்க பார்த்தாலும் என்னத்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இங்க என்ன எக்ஸ்ட்ரா சொல்றாருன்னா, என்னுடைய இதுலேயே உத்தமமான ரூபங்களா நீ பிரிச்சு பார்க்கணும். வேரியேஷனே பார்க்க கூடாதுன்னு தானே கிருஷ்ணா பிள்ளை சொல்லியிருக்கேங்க. இல்ல நாய் வந்தாலும் என் கருணை வருகின்றான்னு தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேங்க. இதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஞானியாக ஒரு வேஷம் போட்டு வருதில்ல, சாதுக்களாக வேஷம் போட்டு அதுவும் கண்ணன் தான் வர்றான். ஆனால் அவர்களே உத்தமமான ரூபங்களாக பார்த்துக் கொள். யாருக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு. ஏன்னா அவனைத்தான் இறுக்கி பிடிக்கணும். நம்ம ஏற்கனவே எல்லா வேஷத்திலையும் ஒட்டிக்கிட்டு சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறது பத்தாதான். அப்போ நமக்கு இயற்கையே லைக்ஸ் வருது. அந்த லைக்ஸ் வந்தாலும் தொலையட்டும். சாதுக்கள் மேல அது என்னுடைய உத்தமமான ரூபங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ உத்தமமான ரூபம்னு எக்ஸ்ட்ரா சொல்லி எல்லாமே தன்னுடைய ரூபம்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன விட்டு போட்டிருக்காருன்னா உத்தமமான ரூபங்களடா இந்த சாதுக்கள் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு விட்ட போட்டு உன் மனசு அவங்க கிட்ட லைக்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு டிக்ளேர் பண்றாருங்க. படிக்கிறேன். விடப்புருஷருடைய ஸ்திரீ சுகத்தின் மேல் அடக்க முடியாத ஆசை உள்ளவனுடைய திருஷ்டி ஸ்திரீகள் மேல் மிக்க பிரீத்தியுடன் விழுது கொண்டிருப்பது போல உன் திருஷ்டி மிக்க பிரியத்துடன் அப்படிப்பட்ட சாதுக்கள் மேல் விழுந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஃபுல் காம இச்சையில பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா? ஃபுல் லைக்ஸ்ல ஸ்திரீகளையே பார்த்து கொண்டிருப்பான் அல்லவா? அவன மாதிரி நீ யார பார்க்கணும்னா சாதுக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? உன்னுடைய திருஷ்டி முழுவதும் சைட் அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா பெண்களை? கண்ணன் டிக்ளேர் பண்றான், நீ சைட் அடி. ஆனா யார சைட் அடிக்கணும்னா சாதுக்களை சைட் அடி அப்படிங்கிறான். ஆஹ் ஸ்திரீகள் மேல் மிக்க பிரீதியுடன் விழுந்து கொண்டிருப்பது போல் உன் திருஷ்டி மிக்க பிரேமையுடன் அப்படிப்பட்ட சாதுக்கள் மேல் விழுந்து கொண்டிருக்க வேண்டும். நான் வஸ்துக்களுக்கு வாசஸ்தானங்களான அனைத்தும் வாசஸ்தானம் அல்லவா? அப்படிப்பட்ட என்னுடைய பரிசுத்தமான நாமங்கள் உலகத்தில் வாழ்வு பெற்று இவர்களுக்கு கிடைத்து அவர்களுக்கு பயன்படும்படி நாக்கினால் அவற்றை சதா உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லா வஸ்துக்களுக்கும் வஸ்துக்களாக இருப்பவன் யாருன்னா கண்ணன். ஏன்னா கண்ணன் தான் எல்லா ரூபங்களாகவுமே இருக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி இருக்கின்ற எனக்கு நிறைய நாமங்களும் இருக்கு. பிரச்சனையே இல்லை. எந்த நாமம் பிடிக்குதோ அந்த நாமத்தை சதா உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும்னு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் போடுறாரு. சோ நீ ஞானி ஆகணும்னு என்னென்ன செய்யணும்ன்றது கண்டிஷன் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ இப்போ என்னுடைய நாமங்களுக்கு குறைவே இல்லாம எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நீ ஏதாவது ஒண்ணு எப்பயுமே உச்சரித்துக் கொண்டிரு அப்படின்னு அடுத்து சொல்றாரு. அவர்களுக்கு பயன்படும்படி நாக்கினால் அவற்றை நீ சதா உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். கையினால் செய்யும் தொழில்கள் அனைத்தையும் காலால் நடத்தப்படும் நடைகள் அனைத்தையும் நீ என்னை உத்தேசித்தவனாகவே நீ செய்து கொள்ள வேண்டும். எக்ஸ்பிளைன் பண்ற. நீ கையில செய்யற எந்த ஆக்ஷனும்
அது என்னை தான் இருக்கும். உத்தேசம்னா அவங்களுக்கு மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். கால்ல நீ எங்க போனாலும் சரி, அது கண்ணனுக்காகவே செய்கிறேங்கிற ஃபீலிங்ல நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பயன்படும்படியாகவாவது புறத்தியானுக்கு பயன்படும்படியாகவாவது என்னென்ன வேலைகளை நீ செய்வாயோ அவை அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்து விடுவதே என்னை உத்தேசித்த யஞமாகும். இப்படிப்பட்ட யஞங்களை நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். முதல்லயே ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ என்னையே எல்லா இடத்துலயும் விஷயங்களா வச்சுக்கிட்டு நீ எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னுட்டு. இப்ப எக்ஸ்ட்ரா நீ உனக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காகவோ எதையாவது செய்யும் போது எகெயின் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு, நீ எனக்காகன்ற ஃபீலிங் இல்லாம, அதாவது நான்ன்ற ஃபீலிங் இல்லாம பகவானுக்காக என்ற ஃபுல்லஸ்ட் ஃபீலோட அர்ப்பணம் செய்தல் அப்படின்னா முழுக்க முழுக்க. இப்ப அர்ப்பணம் செய்தல்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். டெய்லி காலையில நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிருன்னா புரியுது. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுன்னா அதுதான் இடிக்குது. ஏன்டா பகவானுக்கு நீ அர்ப்பணம் பண்ணிட்டேல்ல, அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா படத்துக்கு முன்னாடி, பூஜைக்கு முன்னாடி, கண்ணாடிக்கு முன்னாடி அவருக்கு, அதாவது இறைவன் சிலைக்கு முன்னாடியோ படத்துக்கு முன்னாடியோ வச்சுட்டு, இறைவா உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நீ சாப்பிட்டுட்டு கடைசியில நான் அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறியே, எனக்கு எங்கேயோ இடிக்குதே, அர்ப்பணம் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலாம். ஆக்சுவலா இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் யார் இருக்காங்க? இறைவன் தான் இருக்கான். இப்ப எனக்குள்ளேயும் யார் இருக்காங்க? இறைவன் தான் இருக்கான். என்னை ஆற்றுறது யாரு? இறைவன் தான். என்னுடைய அந்தராத்மாவா இருக்கிறது யாரு? என் இறைவன் தான். அப்போ அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஃபீலிங் நாக்கு சுவைக்கும் என்னுடைய ஆசைக்கெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. சரியா? அப்ப எனக்குள் இருக்கின்ற இறைவன் இந்த அஹிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏதேனும் ஒரு கால்களால் நடக்கும் சஞ்சாரம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது சொல்றாரு. ஏதேனும் ஒரு பிராணி கால் எடுத்து வைக்கிறான். கால் எடுத்து வைக்கும்போது ஏதேனும் ஒரு பிராணி வந்து விட்டால் படக்குன்னு கால் எடுத்துட்டா தன் அந்தராத்மாவில் இருக்கும் தன் ஈஸ்வரனுக்கு அமைதி கெட்டுவிடும் என்ற நோக்கத்தில் அந்த காலை மெதுவாக எடுப்பானாம். சோ அந்த ஜீவராசியின் மேல் மிதித்தும் விடக்கூடாது. அதே சமயத்துல காலை டக்குன்னு எடுத்தா அந்தராத்மாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த என்னுடைய ஈசன், என்னுடைய இறைவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் வந்து இப்படி வெளுக்குன்னு எடுத்தேன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால நான் சொகுசா அப்படிதான் எடுப்பேன். அப்படி சொல்லல. சோ என்னுடைய ஈசன், எனக்கு உள்ள இருக்கின்ற அந்த ஈசனுக்கு அது டிஸ்டர்ப் ஆயிடும். என் கண்ணனுக்கு அது கஷ்டமாயிடும். அதனால நான் வந்து அப்படி மெதுவா எடுத்தேன் அப்படின்னு. அப்போ இங்க நான் வந்து ஒரு பசி எடுக்குது அப்படின்னா, என் கண்ணன் கஷ்டப்படுவான். நான் அவனுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அப்ப நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் என்ன ஃபீலிங்ல சாப்பிடுறேன் அப்படின்னா, என் கண்ணனுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன்ற ஃபீலிங்ல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது கண்ணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயலாக மாறிவிடுகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி நீ உனக்கு பண்ணும்போதுன்னு சேர்த்து சொல்லிக்கிறேன். மத்தவங்களுக்கு பண்ணும்போது அர்ப்பணம் பண்ணணும்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பகவானாக நினைத்துக் கொண்டு நீ என்ன செயல் செஞ்சாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நீ வந்து பண்ணிட்டேன்னா, அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட செயல் ஆயிடும். சிம்பிளி கர்மயோகம் நீங்க பண்ணினாலே அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண செயலாயிடும்னு இந்த 18வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சுதர்மானுஷ்டானத்தை நீ பண்ணாலே போதும்டா, அது எனக்கு பண்ற பெரிய பூஜடா அப்படின்னு எல்லாம் வந்து பயங்கரமா சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்க தனக்கு அவன் பண்ணும் போதும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு அப்படின்னா, ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு நான் எப்படி அர்ப்பணம் பண்ண முடியும்னு ஒரு டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பகவத் பக்தியின் பிரகாரம் இதை ஒன்றொன்றாய் உனக்கு சொல்லி எப்படி முடிப்பேன்? ஆகவே இதை தொகுத்து சொல்வேன் கேள். சேவக பாவத்தை உன் பங்குக்கு நிறுத்திக் கொண்டு உலகில் உள்ள மற்ற அனைவரையும் சேவியவனான நானாகவே நீ பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு போதுங்க. அகெயின் தி சேம் கிருஷ்ணா பீல் தான் வேற என்ன. சோ சேவகனா உன்னை மட்டும் நினைச்சுக்கோ. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கிருஷ்ணனா பாரு அப்படின்னா உன்னை மட்டும் வேணா நீ கிருஷ்ணனுக்கு சேவகனா வச்சுக்கோ. ஆனா மீதி எல்லாத்தையுமே கிருஷ்ணனா பாரு அப்படின்னு. நீ மட்டும் வேணா அந்த கிருஷ்ணனே நினைச்சுக்காத, அந்த கிருஷ்ணனுக்கு சேவகன்னு நினைச்சுக்கோ. ஆனா மீதி எல்லாத்தையுமே கிருஷ்ணனா பாரு. அதே அதே விஷயத்தான் இங்க சொல்லியிருக்காரு. உன்னை உன் பங்குக்கு சேவகனாக வைத்துக்கொள். இது எல்லாத்தையுமே சேவியாக அப்படின்னா எனது சேவையை பெரும் நபராக யார் இருக்கான்னு பார்க்கணும், கண்ணனே இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறார். இந்த உலகம் முழுக்க கண்ணனே நிறைந்திருப்பதாக நீ காண வேண்டும்.
நீ எல்லோருக்கும் சேவை செய்பவனாக உன்னை நீ காண வேண்டும். உன்னை மட்டும் வேணா கண்ணனை நினைச்சா கண்ணனுக்கு எப்படி சேவை பண்றது? ஐயோ நான் போய் நான் என்னையே கண்ணனை நினைச்சிட்டா நான் போய் அவன் காலில் விழுறதா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணணும்னு அவசியம் இல்லை. அழகா அவரே சொல்லிட்டாரு. அது கிருஷ்ணா ஃபிலிமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களை மட்டும் வேணா நீங்க கண்ணனுடைய அடிமை, கண்ணனுக்கு சேவகன் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. கண்ணனேன்னு நினைக்க வேணாம். ஆனால் மற்றவர்களை எல்லாம் கண்ணனாத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. உன் பங்குக்கு நீ சேவக பாவத்தை வைத்துக்கொள். சேவியாக என்னையே இந்த உலகனைத்தும் இருப்பதாக கண்டு எனக்கு சேவை செய்டா. அவ்வளவுதான்டா பக்தி, அவ்வளவுதான் நீ முழுமையான பக்திக்கு வந்துட்ட அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போது உனக்கு பூதங்கள் மேல் வேஷம் ஒளிந்து போய் அவை அனைத்தும் நானாகவே தோன்றி போகும். வெரி நேச்சுரல். கிருஷ்ணா பிள்ளை பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா டிஸ்லைக் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளவு பெரிய கொடூரனா வந்தாலும் என் கண்ணன் வருகின்றான்னு எப்படி டிஸ்லைக் பண்ணுவார்? அப்போ துவேஷம் ஒளிந்து போய் அவை அனைத்தும் நானாகவே தோன்றி போகும். அப்படிப்பட்ட பாவத்தை எப்போதும் பாராட்டிக் கொண்டு நீ பூதங்கள் அனைத்தையும் சர்வ தேசங்களிலும் மனத்தால் நமஸ்கரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்போ எல்லாரையும் கண்ணனா பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் பொத்துன்னு விழுந்துட்டே போவா அப்படின்னு கேட்கலாம். ஒரு பக்தின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு, அதை விடுங்க. இங்க என்ன சொல்லிட்டாரு, நீ எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த கண்ணன் 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 அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும்னு விஷயம் இல்ல. உன் மனசுல அப்படியே கண்ணன் 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 ஃபீல் பண்ணிட்டே வா. கண்ணனாகவே கண்டு மனசால வணங்கி கொண்டே இரு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. மனசால் நமஸ்கரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இடைவிடாத அனுஷ்டானத்தால் உனக்கு சதா என்னோடு கூடியிருத்தல் ஏற்பட்டுவிடும். என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்கா? 24 hours நம்ம கண்ணன்ட்ட தானே இருக்கோம். இப்போ சதா கூடியிருத்தல் ஏற்பட்டுவிடும். பின்பு பல பூதங்களால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் எங்கு பார்த்தாலும் உனக்கு மூன்றாவது வஸ்துவின் பேச்சு அற்றுப்போய் நானும் நீயும் மாத்திரமே இருக்கப்பட்டதான ஏகாந்தம் உனக்கு ஏற்பட்ட நிலை வரும். பாட்டு படித்தேன்ல, அந்திப்பகல் என்னருகே நீ வாழ வேண்டும். அது 100% சாத்தியம் ஆயிடும். ஏன்னா இங்கே நானும் கண்ணனை தவிர வேற யாருமே இல்லையே. அப்ப அந்திப்பகல் என்ன ராப்பகல் அப்படின்னா 24 hours 24 மணி நேரம் கண்ணனோடு நீ வாழுகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகிறாய். எப்போனா நீ ஜஸ்ட் கிருஷ்ணா ஃபீல் இருந்தா போதும். நீ எல்லாத்தையும் கண்ணனா பார்த்தா போதும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது என்ற பேச்சே அற்றுப்போய் நானும் நீ மாத்திரமே இருக்கப்பட்டதான ஒரு ஏகாந்தம் உனக்கு அதுக்கு என்ன வரும்? ஏகாந்தத்தை தான் பர்டிகுலரா அந்த பாட்டிலேயே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஏகாந்தமே உனக்கு கிடைத்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அந்த நிலையில் எப்போதும் உனக்கு நானே எனக்கு நீயே என்ற சேர்க்கை சித்தித்து அதனால் இயற்கையாகவே ஏற்பட்டு மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும் சுகத்தை நீ புசிக்கப் பெறுகிறாய். எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிடுங்க. வேற லெவல் லவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து உன் ஆனந்தத்தை அதிகரித்துக் கொண்டே போகும். மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும் சுகத்தை புசிக்கப் பெறுவாய். பின்பு ஹே அர்ஜுனா என்னையும் உன்னையும் பிரித்து வைக்கும் மூன்றாவது வஸ்து ஒன்று இல்லாமல் போன நிலையை பெற்று கடைசியில் நீ நானே என்று சொல்லிக் கொண்டு என்னோடு ஒன்றுபட்டு போவாய். ஃபைனலி யூ வில் ஆல்சோ பிகம் மீ. ஸோ அது நடக்கும். ஏன்னா மூன்றாவது ஒண்ணும் பிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ நானும் தான் இருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல என்ன ஆவேன்னா நீயே உன்னை இழந்து நானாகவே மாறிவிடுவாய் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு ஒன்றுபட்டு போவாய். ஜலம் நாசமடைந்த பின் அந்த ஜலத்தில் அதுவரைக்கும் தோன்றிக் கொண்டிருந்த பிரதிபிம்பம் மூலபிம்பத்தோடு ஒன்றுபட்டு போவதை எது தடுத்து வைக்கும்? ஜலத்துல சூரியன் ஜலம் சூரியன் பிரதிபிம்பம் தெரிஞ்சது. ஜலம் இருக்கிற வரைக்கும் தான் பிரதிபிம்பம் தெரியும். ஜலமே இல்லைன்னா அங்க இருக்கிறதே சூரியன் மட்டும்தானே. ரெண்டாவதா இன்னொரு வஸ்துக்கு எங்க போறது? இருக்காது என்று அவர் சொல்லுகின்றார். அவன் ஒன்றுபட்டு போவதை இந்த அழகான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. காற்று ஆகாசத்தில் லயித்து போவதையும் அலை சமுத்திரத்தோடு ஒன்றுபட்டு போவதையும் எது குறுக்கிட்டு தடுத்த வைக்க முடியும்? ஏன்னா காற்று ஆகாயம் பிரிக்கவே முடியாதுல்ல. அலை சமுத்திரம் பிரிக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி லயப்பட்டு போவதை யார் தடுத்து வைக்க முடியும்? ஆகவே உனக்கு இப்போது தோன்றிக் கொண்டிருக்கும் நீ நான் என்ற வித்தியாசத்தை தோற்றி வைக்கும் தேகத்தின் உணர்ச்சியே இல்லாமல் போகும் ஒரு நிலை நீ நானாகவே ஆகிவிடும் நிலை ஆகும். அப்ப இந்த நான் ஸ்ரீகாந்த்னு பெருசா இந்த தேகப்பற்று தான் வந்து வச்சிட்டு இருக்கோம். அந்த தேகப்பற்றும் உனக்கு அழிந்துவிடும். நீ நான் என்ற பிரிவினையை ஏற்படுத்தி வைக்கும் இந்த தேகப்பற்று உனக்கு முழுமையாக அழிந்து தேகத்தின் உணர்ச்சியே இல்லாமல் போகும் ஒரு நிலையில் நீ நானாகவே ஆகிவிடுகின்றாய் அப்படின்னு கண்டினியூ பண்றாரு. அடுத்து பகவான் அந்த மாதிரி பக்தர்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுகிரகத்தை தருகிறார் என்ற ஒரு விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம்.